ஹலோ ஸ்பாட்டன்ஸ், டே 35. இன்றைக்கி நம்ம தங்க நாளில் இன்றைக்கி வெள்ளத்தில் பாடே இல்லை. மொத்தத்துலேயே 2 வட்டம் என்னமோ வந்துச்சு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அதுபோக நம்ம வெள்ளத்தில் இன்றைக்கி தூக்கம் பார்த்தா ஒரு 3 மணி நேரம் தூங்கியாச்சு. காற்று கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அடுத்து எப்பவும் போல் நம்ம நேராக வீட்டுக்கு வந்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் இந்த வீடியோ முடிஞ்சு சொல்லாமல் முடிஞ்சிட்டு எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு இன்னைக்கு கடலில் பாடே சுத்தமாக இல்லைனால கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாச்சு. எப்போ அதை விட கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் எடிட்டிங் டக்கு முடிஞ்சிட்டு. ஆனால் இனிமேல் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுற டைம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வீடியோ ஃபுல்லாகவே முடிஞ்சிட்டு. ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுற டைம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிகம்னா குறைஞ்சது ஒரு 7 ஹவர்ஸ் ஆகும். 7 மணி நேரம் செல்லு அப்படியே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டைம் எப்படி கிடைக்குமான்னு தெரியல. நாளைக்கு பார்க்கணும். நாளைக்கு பார்த்தா தெரியும். ஆமாம், அவ்வளோதான். அதுக்கு நேரம் நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு முன்னாடி கொஞ்சம் ஒர்க் அவுட் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி ஒர்க் அவுட் மாற்றி வேறு ஒர்க் அவுட் போட்டோம், கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம அதை முடிச்சுட்டு நேராக நம்ம கராட்டே கிளாஸ் வந்துட்டோம். கராட்டே கிளாஸில் இன்றைக்கி ஜூடோ ட்ரைனிங் போச்சு. ஜூடோவில் இன்றைக்கி நமக்கு ஒக்கிமி இல்லை, ஒரு 2-3 டெக்னிக்லாம் பார்த்தோம். அது இல்லாமல் வர சனிக்கிழமை ஃபைட் விடுவாங்க. எப்படின்னா நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டோம்னு பார்க்கறதுக்காண்டி சும்மா ஃபைட் விடுவாங்க, ஃபைட் மாதிரி. இந்த ஃபைட்டில் நம்மளால் ஜெயிக்க முடிகிறது வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் பேஸ் தான் இருக்கும். இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், பார்ப்போம். கராட்டே ஜூடோ ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம நேராக வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு நம்ம நேராக கடலுக்கு வந்துடுச்சு. கடலில் இன்றைக்கும் காற்று அதிகமாக தான் இருக்குது, பார்ப்போம். அவ்வளோதான், இன்றைக்கி நாள் கொஞ்சம் பொறுமையாக தான் போச்சு. இப்படி நாளைக்கு தான் நம்ம என்னதான் தெரியும். ஏன்னா நமக்கு ஃபுல்லாக எடிட்டிங் ஒர்க்கு முடிஞ்சிட்டு நாளைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற டைம் தான் பார்க்கணும். எக்ஸ்போர்ட் டைம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதான் பார்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி டே எப்போ கூட சும்மா தான் போச்சு. அதோட இன்றைக்கான லெசன் இன்னும் செதுக்கினால் தான் சிலையாவாய். அவ்வளோதான், நாளைக்கு பார்ப்போம்.